ஸோ இதில் வந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக இப்போ ஸ்பெஷலான மிஷின்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. பிரபாகரன் ஜான்சன் பிரபாகரன்ற ஒரு பேர். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கில் லெவல் உள்ளவங்க. அவங்களும் சேர்ந்து ஒரு சில நேரங்களில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் மாதிரி ஏரில் ட்ராவல் பண்ணுவோம். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஒரு 1000 ஃபீட்டில் எல்லாம் குரூப்பாக ஏரில் வந்து அப்படியே ஃப்ளை பண்ணுவோம். சில கிராஸ் கண்ட்ரி ஃப்ளைங் பண்ணுவோம். ஒரு 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படின்னு ஷோர் ஓரமாலாம் நிறையா பறப்போம். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருமே கற்றுக்கிட்டா இது எல்லாருமே எங்களோட சேர்ந்து நிறைய பேருக்கு ஃப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏதாவது வயது இருக்கு, இந்த வயதுல தான் பயிற்சி எடுத்துக்கணும்னு? ஆமா, கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறக்கூடிய அந்த வயசு இருந்தா போதும். 18 இயர்ஸ்லேருந்து ஃப்ளை பண்ணலாம். என்னுடைய பையன் வந்து சின்ன குழந்தையிலேருந்து என் கூட ஃப்ளை பண்ணுறதுனால அவருக்கு ஒரு 16 இயர்ஸ் ஆகுது. இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸில், அதாவது 10th படிக்கும்போது அவர் வந்து யங்கஸ்ட் பைலட் இன் இந்தியா அப்படின்னு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர் ராக்சன். அவர் பேர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ளைங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சோலோவாக தனியாக பறக்கும்போது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு தான் இருக்கும். அவர் தனியாக ஏரில் பறந்துட்டு இருந்தார். பைலட் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? ராக்சன். ஓகே, எத்தனை வருஷமா இதை கத்துட்டு இருக்கீங்க? நான் வந்து அப்பா கத்துன இருக்கிறதுலேருந்து நான் கூட தான் இருக்கேன். அப்புறம் வந்து அவர் கற்றுக்கும் போதே கொஞ்சம் டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாம் கூட இருந்தே கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து எனக்கு ஓனாக விங்ஸ் அப்பா வாங்கி தந்தோடனே நானும் அப்படியே கிரவுண்ட் லேண்டிங்லாம் பண்ண கற்றுக்கிட்டேன். எந்த வயதில் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? அப்பா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன். கூட நிறைய ஹெல்ப் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக ஹெல்ப் பண்ணி. இப்போ எப்படி இருக்கு வந்து யங்கஸ்ட் பைலட் இன் இந்தியான்ற ஒரு பட்டம் உங்களுக்கு இருக்கு, நிறைய புக்ஸ்ல வந்து வந்திருக்கீங்க, ரெக்கார்ட் புக்ஸ்ல. எப்படி இருக்கு இந்த ஃபீலிங் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். அந்த ரெக்கார்டை வந்து என் தம்பி கூடிய சீக்கிரம் பிரேக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்தா அப்படிதான் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட கொடுங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் ரிக்சன். ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் இப்போ வந்து கிரவுண்ட் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு அந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால ஃப்ளை பண்ண முடியும். அதை நான் இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கேன் அதை பண்ணேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயரில் நான் வந்து சோலோவாக ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் இவர் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி. கண்டிப்பாக சிறப்பான விஷயம். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு எந்த வயதில் வந்து இந்த ஆர்வம் வந்தது? எனக்கு ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்தே ஒரு ஆர்வம் வந்தது. எப்படி உங்க அண்ணாவை பார்த்தா இல்லை அப்பாவை பார்த்தா? ரெண்டு பேருமே பார்த்து. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இவ்வளோ தூரம் நீங்க சாதிச்சிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. ஸோ ஃப்ளைங்கிறது வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஃப்ளைங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்சதில் வந்து இந்த ஒரு பாட்டுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது ஃப்ளைங்கிறது வந்து எல்லோரும் ஈஸி கஷ்டம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி இது ஈஸி தான். ஈஸினா நம்ம கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இந்த சின்ன வயசில் வந்து ரெண்டு பேருமே இவ்வளோ அழகான விஷயங்கள் பண்ணி இவங்க வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பிரேக் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருக்குமே மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். நமது மக்கள் தொலைக்காட்சியில் சித்தர் கால சிறப்பான மருத்துவம், மகத்துவம் வாய்ந்த மருந்தில்லா சிகிச்சை, அனைத்து நோய்களுக்கும் ஆகச்சிறந்த தீர்வளிக்கும் அக்யூபஞ்சர் மருத்துவம் தியான அக்யூபஞ்சர் மருத்துவமனையின் மருத்துவர் திவ்ய பிரபா பங்கேற்கும் மருத்துவ நேரம். நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 4:02. அவமானமா இருக்கு. என் அனுபவத்துல சொல்றேன். எப்படி அடிச்சா எவ்வளவு வலிக்கும்னு தெரிஞ்சவனாலதான் இப்படி அடிக்க முடியும். இந்த மாதிரி சண்டை போட நீ எங்க கத்துக்கிட்ட? நீ யாரு? ஆஸ்கார்டியர்களாகிய நாங்களும் எங்களது வீரமும் தான் அண்ட சராசரத்தில் அமைதியை நிலைநாட்டியது.
தற்பெருமைக்கார பேராசக்கார கொடுக்கோல உன்கிட்ட இருக்கிற சக்திகளை நான் பறிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தை விட்டு உன்னை வெளியேற்றுறேன். நாங்க இருக்கோம், உனக்கு எதுவும் ஆகாது. நமது மக்கள் தொலைக்காட்சியில் பாண்டவர்களின் சபதம், கிருஷ்ணனின் சமாதானம், சகுனியின் சதி, துரியோதனனின் விதி, மண்ணுக்காக மடிந்த வரலாறு, மகாபாரதத்தில் 18ஆம் நாள் போர், தெருக்கூத்து. இன்று இரவு 7:30 மணிக்கு கண்டு மகிழலாம். இன்றைய காலகட்டத்தில் நமது வாழ்க்கை பயணம் நிதியை தேடியா அல்லது நிம்மதியை தேடியா? நிம்மதியும் வேண்டாம், நிதியும் வேணும். ரெண்டுமே நம்ம தேவைப்படும். நம்ம 4 பேருக்கு ஒரு நிதி என்ன பண்ணோம்னா அதுல ஒரு நிம்மதி இருக்கும். காசு இருந்தா கூட நிம்மதி வேணும், காசு இல்லைன்னா கூட நிம்மதி வேணும். வாழ்க்கையில ரெண்டும் வேணும் இல்ல? எது வாழ்க்கையில் நிம்மதி அளிக்கிறது? வாழ்க்கையில் நிம்மதியை அடைய என்ன செய்ய வேண்டும்? ரெண்டுமே வேணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம அது இல்ல, ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வேணும். கண்டிப்பா மேம் நிம்மதி தான் மேம் வாழ்க்கையே. அப்ப நிதி வேண்டாமா? வேணாங்க மேம். ஏன் அப்படி சொல்றீங்க? நிம்மதி இருந்தா நிதி தானா வருங்க மேம். இது போன்ற வித்தியாசமான கேள்விகளோடும் மக்களின் காரசாரமான சுவாரஸ்ய பதில்களோடும் வாங்க பேசலாம். நாளை பகல் 12:30 மணிக்கு. வணக்கம், என் பேர் மகேஷ். நான் வந்து பேரா மோட்டரிங் இந்த இதில் வந்து டெக்னீஷியனாக இருக்கேன். நான் அவரோட பிரதர் தான், ஓன் பிரதர் தான். ஸோ எவ்ரி டேக் ஆஃப் வந்து ஈஸியாக வந்து எடுத்தவொடனே பண்ணிட முடியாது. ஒரு நம்ம வந்து கார், பைக்கு இந்த மாதிரி எடுத்தவொடனே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட முடியாது. ஸோ இதில் வந்து சில ஒர்க்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து ஃபுல் செக்கப், கம்ப்ளீட் செக்கப் வந்து ஜென்ரல் செக்கப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஃபியூல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பேட்டரியோட பவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அப்புறம் வந்து இதெல்லாம் ஹார்னஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு டேக் ஆஃப்க்கும் இதை வந்து கம்பல்சரி செக் பண்ணி அனுப்ப வேண்டியது என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்சார்ஜ். வானத்துல பறக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இத பத்தி விரிவா சொல்ல வராங்க மணிகண்டன், தி பைலட் இன்ஸ்ட்ரக்டர் அவர்கள். வாங்க கேட்கலாம். இது வந்து பறக்கிறதுக்கு தனி ஒரு சந்தோஷத்துக்காக இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு அட்வென்ச்சருக்காகவோ மட்டும் இல்லாமல் இதை வந்து பல வழிகளில் இதை பயன்படுத்தலாம். அதையும் தாண்டி இதை நாங்கள் செக்யூரிட்டிக்காகவும் இந்த கோஸ்ட் கார்டு அவங்களோடையும் சேர்ந்து தமிழ்நாடு போலீஸ் கூட சேர்ந்து நாங்கள் நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஃபார் உதாரணத்துக்கு இந்த டோர்னியர் ஏர்கிராஃப்ட் மிஸ்ஸிங், அதுக்கெல்லாம் நானும் ஏடிஜிபி சைலேந்திர பாபு சார் மற்றும் பல மாவட்ட எஸ்பிகள் ப்ளஸ் கோஸ்ட் கார்டோடு சேர்ந்து நாங்கள் நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை சார்பாக நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரெண்டாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீண்ட கடற்கரையை நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம. பட் ஆனால் பெரிய அளவில் இதை பயன்படுத்தாமல் தான் இருக்கிறோம் நான் சொல்லுவேன் நான். ஸோ இதை வந்து நம்ம வந்து அழகான நீண்ட கடற்கரையை வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கோவாவில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை வெளிநாடுகளில் மட்டும்தான் இதில் மாதிரிலாம் பண்ணணும்னு இருக்குல்ல. நம்ம மாநிலத்திலையும் இதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து இது நல்லா சப்போர்ட் பண்ணி இதுக்குன்னு ஒரு இடம் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணால் இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இதை கொண்டுட்டு போகலாம். இது நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணலாம். நம்மளுடைய டூரிசமும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பைலட்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்க இந்த சாகச பயணத்துக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது காற்று எந்த திசையில வந்து அடிக்குதுன்றத வந்து காட்டுறதுக்கு தான் இந்த இது.
குறைஞ்சது 70 கிலோ வச்சு இருக்கணுமா. என்னால இந்த காற்றோட வேகத்துக்கு பறக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதனால மணிகண்டனும் அவங்க குழுவினரும் போய் பறக்க போறாங்க. அதை நான் பார்த்து தூரத்துல இருந்தே பார்த்து ரசிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே பயங்கரமா இருந்தது. மேல அவர் போயிட்டு வந்தாரு, அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருந்ததுன்னு. இவர்தான் மக்கள் டிவியின் ஒளிப்பதிவாளர் சந்திரசேகர் அவர்கள். எனக்கு பதிலா இவர் தான் பறந்தாரு. இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இருந்தது அவரோட அனுபவம்னு. புது அனுபவம் தான்மா. எப்படி இருந்தது அந்த உயரத்துல பறக்கும் போது? உயரத்துல பறக்கும் போதெல்லாம் 40 அடி கிரேன்ல உட்காந்துருக்கேன். அது ஒரு ஜெர்க்கு இருந்திருக்கு. ஆனா இது மூவ்மெண்ட் போறப்போ பாத்தீங்கன்னா போறப்பதான் ஸ்டார்டிங்ல இதா இருந்தது. அதுக்கப்புறம் போறப்போ தெரியல. ஆனா கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியா இருந்தது, கொஞ்சம் ஷேக்கிங் இருந்தது. வேற புது அனுபவம் தான். எப்படி இருந்தது? வானத்துல இருந்து நீங்க வந்து ஒளிப்பதிவு பண்ணீங்க, எப்படி இருந்தது அது? ஃபுல் டாப் ஆங்கிள் நல்ல வியூ எல்லாம் கிடைச்சது. ஒரு புதிய அனுபவம் தான். அது 40 கிரேன்ல எல்லாம் உட்காந்துறப்ப அது கிடைக்காது. ஏன்னா சினிமா ஷாட் தான் எடுக்க முடியும். இது வந்து ஃபுல் வியூ ஷாட் எடுக்கிறப்ப இப்பதான் புது மாடல்லாம் வந்துருக்குல்ல, இந்த ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம். ஆனா இதுல வந்து எடுக்கிறப்போ புது அனுபவம் தான். பயமா இருந்ததா? ஸ்டார்டிங்ல பயமா இருந்தது. அதுக்கப்புறம் டேக் அப் வரப்போ அதோட இது பயம் இல்ல. கண்டிப்பா வாழ்க்கையில இதை மறக்கவே முடியாது. பயமே கிடையாது. நல்லா போலாம். சாகச பயணம் ரொம்பவே சிறப்பா இருந்தது. என்னால தான் போக முடியல. காத்தோட அளவு ரொம்பவே அதிகமா இருந்தது. ஆனா நான் தூரத்துல இருந்தே ரசிச்சுட்டேன். இதே மாதிரி இன்னொரு நாள் நான் வந்து கண்டிப்பா போவேன். மீண்டும் ஒரு முறை மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி, ஹோம் யூ கேர் இன்டர்நேஷனல் மற்றும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு தாங்கள் இதுவரை நெய் விநியோகம் செய்தது இல்லை என அமுல் நிறுவனம் விளக்கம். தமிழகத்தில் வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். நியூமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு நடுவண் புலனாய்வுத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. இந்திய வானூர்தி படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நியமனம். வருகிற 30ஆம் தேதி பொறுப்பேற்பார் என தகவல். திருவில்லிபுத்தூரில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் கால்வாயை நகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் அவலம். தேனி மாவட்டம் கம்பத்தில் வாய்க்காலை அடைத்திருந்த நெகிழி கழிவுகளை அப்புறப்படுத்திய மாணவர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 80 நாட்களுக்கு பிறகு 1000 கன அடிக்கும் கீழ் சரிவு. பாசனத்துக்காக 20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தாம்பரம் அருகே உள்ள மேலக்கோட்டையூரில் பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது.
திருத்தணி அருகே நில அளவீடு செய்து கொண்டிருந்த வருவாய்த்துறையினருடன் விவசாயி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாராலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு பொன்னாடை அணிவித்து பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் பாராட்டு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மருந்தில்லா சிகிச்சை முறையான அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி விளக்கம் அளிக்கிறார் தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் கருணாகரன் ஐயா அவர்களின் புதல்வி மருத்துவர் திவ்ய பிரபா அவர்கள். நேயர்கள் உங்களது சந்தேகங்களை நேரலையில் கேட்க திரையில் 3 எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இன்னொரு எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண் 0444 439 00449. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் நம்ம இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி பேச போறோம். இப்ப பொதுவா எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், அக்குபஞ்சர் அப்படின்னாலே ஒரு மருந்து இல்லாத சிகிச்சை முறை, ஒரு பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை முறை. இந்த மாதிரி அறுவை சிகிச்சை இதுல இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தலைவலியால் அவதிப்படுவாங்க. அதுவும் இந்த மைக்ரேன் தலைவலி அப்படின்ற தலைவலியால மிகவும் அவதிப்படுவாங்க. அந்த தலைவலி எதனால ஏற்படுது, இதை எப்படி சரி செய்யலாம், அதை பத்தி விரிவா சொல்லுங்க. அக்குபஞ்சர் ரீதியில நம்ம வந்து இந்த தலைவலிகள் அப்படிங்கறத அணுகும்போது 2 மேஜரான உறுப்புகள் பாதிப்புனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க. முதல் விஷயம் நீங்க கேட்குற அந்த மைக்ரேன் ஹெட்டேக். மைக்ரேன் ஹெட்டேக் அப்படிங்கிறது யூஷுவலா வலிக்குதுன்னா எங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். கழுத்தோட பின்பகுதியில இந்த இடம், அதாவது இந்த இடம் காதோட பின்பகுதி கழுத்தோட இந்த பகுதியில் வலிக்குது. அந்த வலி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். வலி வந்து இந்த இடமெல்லாம் ரேடியேட் ஆகும் ஃபுல்லாக. இங்கே கண்ணை சுற்றி தலை ஃபுல்லாக இங்கெல்லாம் ரேடியேட் ஆகும். இந்த புருவத்தோட மேல் பகுதி புருவம் எல்லாமே சிலருக்கு பயலேட்லாம் இருக்கும், சிலருக்கு ஒரு பக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 24 hours, சிலருக்கு 48, அதாவது 2 நாள் வரைக்குமே இந்த வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் 100% இருக்கும். சிலர் வந்து ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, வாந்தி எடுத்தேன் பாருங்க, அதுக்கு பிறகு தான் அந்த வலி குறைஞ்சிட்டு வருது, அதுக்கப்புறம் தான் அந்த வலியிலேருந்தே நான் வெளியே வரேன். அது வரைக்கும் அந்த வலி வந்து இருந்துகிட்டே இருந்தது, பெரட்டிகிட்டே இருந்தது, வயிறு பெரட்டிகிட்டு இருந்தது, எதையுமே சாப்பிட முடியல, ஜீரணம் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க மெயினாக சொல்கிற விஷயம். இப்போ நம்ம பாடி லாங்குவேஜே நமக்கு சொல்லுது, என்ன சொல்லுது, வாமிட் பண்ணுனா அது சரியாயிடுது அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா. இந்த வாமிட் அப்படிங்கிறது என்ன, தலைவலிக்கும் வாந்திக்கும் என்ன சம்பந்தம்? தலையில இங்கே வலிக்குது, ஏன் வாமிட் வந்ததுக்கு அப்புறம் அது சரியாகணும்? அவ்வளவுதாங்க விஷயம். நம்ம தான் அது மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். வலிக்கிற இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணு, வலிக்கிற இடத்துக்கு ஒரு ஸ்கேன் எடு, வலிக்கிற இடத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, பாடி சொல்லுது, பாடி ரொம்ப அழகா சொல்லுது. பித்தத்துல பிரச்சனை இருக்கு, பித்த பையில பிரச்சனை இருக்கு, அந்த பித்தத்தை பூரா வாந்தியா வெளியே தள்ளிடுது. பாடியே ட்ரீட் பண்ணுது. எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுது? அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்துது. எப்படி? வாந்தியா வெளியே தள்ளு. வெளியே தள்ளுன உடனேமே தலைவலி செட்டில் ஆயிடுது. ஸோ நம்ம எங்க மிஸ் ஆயிட்டு இருக்கிறோம்? தலைவலிக்கு நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா பாடி என்ன, நீங்க மெடிசனே எடுக்காம விட்டீங்கனாலும் அது வாந்தியா வெளியே தள்ளி உங்களை செட்டில் பண்ணிடும். ஆனா எவ்வளவு நாளைக்கு? இட் நீட்ஸ் சப்போர்ட்டுங்க. அந்த வலிக்கிறது என்ன, வலிக்குதுன்றது என்ன சொல்லுது? பேலன்ஸ் பண்ண முடியல, சரி பண்ணிக்க முடியலன்னு ஒரு பிரச்சனையா உங்களுக்கு அது சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கேக்குதுன்னா we need to give support. அதை விட்டுட்டு வலிக்குதா உடனே ஒரு மாத்திரை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ண, அந்த வலி அமுக்கு. எவ்வளவு நாளைக்குங்க? முதல் விஷயம் அந்த மெடிசன் வந்து உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்றது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்து எந்த பிரச்சனைக்கு நீங்க எடுக்கிற பெயின் கில்லரும் பிரச்சனையை சால்வ் பண்றதுல, சரி பண்றதுல, பிரச்சனைய உள்ளேயே அமுக்கிடுது, சப்ரஸ் பண்ணிடுது. எவ்வளவு நாளைக்கு? நீங்க அந்த மெடிசன் எடுக்கிற வரைக்கும், அந்த மெடிசனோட பவர் உங்க உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைய
வெளியே காட்டாம சப்ரஸ் பண்ணிடுது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எவ்வளவு நாளைக்கு இந்த மெடிசன்ல இருக்க முடியும் உங்களால? இட்ஸ் ஆக்சுவலி அ பெயின் கில்லர், ஒரு ரசாயனம். அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதா? டெஃபினட்டா நல்லது இல்லை. முதல் விஷயம், உங்களோட இன்டர்னல் வைட்டல் ஆர்கன்ஸை நீங்க காசு கொடுத்து வாங்கி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண பெரிய பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறீங்க. இது நீங்க வருஷ கணக்குல எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட லிவர், அடுத்தது உங்களோட கிட்னி, இந்த ரெண்டையும் ரிஸ்க் ஃபேக்டருக்கு கொண்டு போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் ஆனா போதும், நம்ம வேலை கிடக்கூடாது, நம்ம லீவ் போடக்கூடாது, நம்ம படுத்து தூங்கி எந்திரிக்க முடியாது, சோ ஒரு மாத்திரையை போட்டு நம்ம வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் இப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பிரச்சனையை பெருசு பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்றத ரியலைஸ் பண்றதே கிடையாது. தயவு செய்து அதை ரியலைஸ் பண்ணி பிரச்சனை என்ன, நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்றத ஒரு தடவைக்கு 100 தடவை லிசன் பண்ணுங்க, உட்கார்ந்து யோசிங்க. அப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் வேணுமே ஒழிய பிரச்சனைக்கு கண்ட்ரோலிங் ப்ராசஸ் வேண்டாம் நமக்கு. ஸோ இதுல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணிட்டு எந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல. செல்வபுரம். சரி, சொல்லுங்க. எங்க அப்பா என்ன சொல்றீங்க? அப்பாக்கு நெஞ்சு வலி இருந்ததுன்றாங்க. அப்பாவுக்கு நெஞ்சில வலி இருந்தது. நீங்க பேசுறத தெளிவா முழுசா பேசுங்க. மஞ்சள் காமாலை இருந்ததுன்னு சொல்றேன். இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து தெளிவா பேசுங்கம்மா. நீங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்க. உங்க தொலைக்காட்சியை முற்றிலும் அணைச்சிட்டு பேசுங்க. கைபேசியில ஒலிபெருக்கி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதையும் அணைச்சிட்டு பேசுங்க. தொலைக்காட்சிக்கு அருகிலே நின்று பேசாதீங்க. கொஞ்சம் தூரமா தள்ளி வந்து நின்று பேசுங்கம்மா. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. தொலைக்காட்சியை முற்றிலும் அணைச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு மஞ்சள் காமாலை இருக்கு. சொல்லிட்டு வாங்க. அது எப்படி சரி பண்றது டாக்டர்? எவ்வளவு நாளா மஞ்சள் காமாலை இருக்கு? இப்ப 3 மாசமா. சரி, நீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கோயம்புத்தூர் செல்வபுரம்ல தானே இருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல் சேரன் மாநகர்ல தான் இருக்கு. அப்பா கிட்ட கேளுங்க, லொகேஷன் என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். அப்பாவை கூட்டிட்டு வாங்க. மறக்காம கையில என்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. நம்ம என்ன செய்யணும்ன்றத உங்களை நேர்ல நான் பார்க்கும்போது சொல்றேன். இல்லங்க, அப்பாவுக்கு இது இல்லாம கல்லீரல் ஊதி இருக்கு. அதுதான்ப்பா, நீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இப்ப நீங்க வந்து வெறும்னே கல்லீரல் வீங்கி இருக்குன்னு சொல்றீங்க. என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கு, என்ன மாதிரி, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அது இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பாவோட நிலை என்ன, இப்ப எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பேஷண்ட்டையும் நம்ம ஒரு தடவை நேர்ல பார்க்கணுங்கிறது எங்களோட அபிப்பிராயம். ஸோ கன்சல்டேஷன் டைம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா ஆன்சர் கிடைக்கும். வாங்க. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒளியை முற்றிலும் குறைச்சிடுங்க. தொலைக்காட்சிக்கு அருகில இருந்து பேசாதீங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க சந்தேகங்களை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம் அம்மா. ஹலோ மேம், நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம்மா. ஹலோ மேம். வணக்கம். கேக்குதுங்களா மேம்? நல்லா கிளியரா இருக்குமா, சொல்லுங்க. மேம், எனக்கு தலை குளிச்சா மட்டும் தலைவலி உடனே வந்துடுங்க மேம். சரிம்மா, என்ன பண்ணலாம் மேம்? எவ்வளவு வருஷமா இருக்கு? இது ஒரு 5 இயர்ஸாவே இருக்குங்க மேம். உங்களோட வயசுமா? 39 மேம். 39. மென்சஸ் சைக்கிள் சரியில்லாம இருக்கீங்கல்லம்மா? அதெல்லாம் கரெக்டா பீரியட் மந்த்லி வந்துடுங்க மேம். மந்த்லி வந்துடுது. எவ்வளவு நாள் இருக்கீங்கம்மா? புரியுங்க மேம். எவ்வளவு நாள் உங்களோட தூரம் இருக்கீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் நாள் லைட்டா தான் மேம் இருக்கும், செகண்ட் டே ஃபுல்லா இருக்கும், தேர்ட் டே இருக்காது. தேர்ட் டே இருக்காது. அப்போ 2 நாள் தான் இருக்கீங்க. ஆமாங்க மேம். அப்ப நார்மல் எப்படி சொல்றீங்க?
நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனை தான் உங்க கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஒரு சிம்டமா உங்க தலைவலியா காமிச்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். 2 உறுப்பு காரணமா இருக்கு. முதல் உறுப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். தலைவலியோட முதல் உறுப்பு மைக்ரைன் ஹெட்டேக் பத்தி நம்ம பேசும்போது பித்தப்பையில பிரச்சனை இருந்தா இந்த பிரச்சனை இருக்கும்னு சொன்னேன். இதோட அடுத்த தலைவலி, அதாவது ஜெனரல் ஹெட்டேக்ஸ்னு இருக்கும் இல்லைங்களா, தலை பாரம் ஆயிடுறது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, தலை குளிச்சா பாரம் ஆயிடுது, வெயில்ல போயிட்டு வேர்த்து தலையில வந்து வேர்த்துச்சுன்னா நீர் கோர்த்துக்கிட்டு தலை பாரம் ஆயிடுது சொல்லுவாங்க இல்லையா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீர் பையில பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த நீர் கோர்த்ததோ தலை பாரமாகிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைவலி வரும். புரியுதுங்களா? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பொத பொதன் வீங்கின மாதிரி இருக்கும், ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும், பஃபியா இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த கொடையிற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வலி எல்லாம் வந்து உங்களோட யூரினரி பிளாடர் சம்பந்தமான பிரச்சனை. இப்போ நீங்க சொல்றீங்க நார்மலா இருக்குன்னு. மாசம் ஆகிறது மட்டும் நார்மல் இல்லம்மா. 28ல இருந்து 32 நாளுக்குள்ள ஆனா நார்மல்னு அர்த்தம் இல்ல. ஃப்ளோ எப்படி இருக்குன்றதும் இருக்கு இல்லையா விஷயம். அது சரியில்லைன்னு நான் சொல்லலாமா, உங்க தலைவலியா சொல்லிட்டு இருக்கு, உங்க உடம்பு உங்களுக்கு சொல்லுது. நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நான் சொன்னேன்ல, தலைவலிக்கும் பித்தப்பைக்கும் என்ன சம்பந்தம், தலைவலிக்கும் கர்ப்பப்பைக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம போயிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால நம்மளோட உடம்ப வந்து புரிஞ்சுக்கவும் முடியல, அதை சரி பண்ணவும் முடியல. ஒரு விஷயம்மா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, கால்ல வந்து ஒரு கல்லு தட்டுப்படுது, பற்றுச்சு, உங்க நகத்துல பற்றுச்சு, ரத்தம் வருது, பயங்கரமா வலிக்குது. வலிய உங்க விரல்ல மட்டும்தான் உணர்வீங்களா, உங்க முழு உடம்புலயும் உணர்வீங்களா? இல்ல, உணரக்கூடாது. ஏன்னா அது கால்ல தான் அடிபட்டிருக்கு. புரியுதுங்களாமா? தட் இஸ் வாட் இஸ் த பாயிண்ட் மா. நீங்க அதாவது நம்ம ஒரு பக்கம் பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா வலி உடம்பு பூரா தெரியும், உடம்புல எங்க வேணாலும் தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க, தலை முடி வரைக்கும் அப்படியே சிலுத்துக்கிட்டு நிக்கும். அந்த கால்ல விரல் அடிபட்டுச்சுன்னா தலை முடி வரைக்கும் சிலுத்துக்கிட்டு வலிக்கும். இது வந்து உங்களோட வலி உங்களோட முடி வரைக்கும் அந்த வலியை உணர்ந்திருக்குன்னு அர்த்தம். சோ உங்க பிரச்சனை எங்க உடம்புல இருந்தாலும் வேற எங்க வேணாலும் காட்டலாமா. இங்கதான் உடம்புல கர்ப்பப்பையில பிரச்சனைனா மென்சஸ் சைக்கிள்ல தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. அப்கோர்ஸ் காட்டும், ஆனா அது மட்டும்தான் அங்க மட்டும்தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. அதை சரி பண்ணாம நீங்க வச்சிருக்கீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ல போய் தலைவலியை காமிக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும்மா. யூட்ரஸை நம்ம ட்ரீட் பண்ண உங்களோட தலைவலி படிப்படியா குறைஞ்சிட்டு வரும். எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கீங்கம்மா? ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்மா. நிறைய இடங்கள்ல பிரான்ச்சஸ், தட் இஸ் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. சென்னையில நம்ம பிரான்ச் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ ரூம், தட் இஸ் முன்னாடியே உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை மீட் பண்ணுங்க. அடுத்தமைக்கு நன்றி அம்மா. உங்களுடைய வெளியூர் முகாம் மற்றும் யூடியூப் சேனலை பத்தி சொல்லுங்க. வெளியூர் முகாம் வந்து இப்ப நம்ம கம்மிங் வெட்னஸ்டே, அதாவது 25ஆம் தேதி திருச்சியில முகாம் நடக்க இருக்கு. ஸோ நீங்க அங்க வந்து எங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. நம்மளோட அடுத்தடுத்த கேம்ப் வந்து திருச்சி, ஈரோடு, சேலம், மதுரை, பெங்களூர், நிறைய இடங்கள். கீழே ஸ்க்ரால்ல நீங்க வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த கேம்போட டேட்டும் இடங்களும் நாங்க மென்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்தந்த இடங்கள்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை அந்தந்த ஊர்களுக்கு நீங்க ஃப்ரீஸ் பண்ணலாம். நம்மளோட மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது கோவையில விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல 23 இயர்ஸா ஹாஸ்பிட்டல். அங்க ஒரு அட்மிஷன் ஹாஸ்பிட்டல், பிரத்யேகமா அக்குபஞ்சருக்குன்னு மட்டும் நீங்க வந்து தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கலாம். எங்க இருந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும் இட் இஸ் பாசிபிள். வெளியூர்ல இருந்து தனியா லேடிஸ் வந்து சிகிச்சை எடுக்கணும்னு நினைச்சாலும் சேஃப்டியை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். வி ஆர் ரிசீவிங் அ லாட் ஆஃப் லேடிஸ் ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ்ங்க. ஸோ நீங்க அங்க வந்து தங்கி இருந்து எடுக்கலாம். நம்மளோட புது பிரான்ச் அப்படிங்கிறது சென்னை கோடம்பாக்கம் அப்படின்ற இடத்துல பரதீஸ்வரர் காலனி 3rd ஸ்ட்ரீட், எக்ஸாக்ட் லொகேஷன் அதுதாங்க. அங்க வந்து எங்களை மீட் பண்ணணும். இன்னைக்கும் நாளைக்கும் நம்மளோட அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது ஆல் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ், இன்னைக்கும் நாளைக்கும் நாங்கள் அவைலபிளா இருப்போம். அங்க வந்து எங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு.